5 நிமிஷத்தில் டிஸ்பிளே மாற்றிடலாம். அது எப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஓப்போ A53. கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துன்னு வாங்க. நான் ஒரு 8 ஸ்டெப்லேயே முடிச்சிட்ருப்பேன். நம்ம வந்து இப்போ ஒரு வேஸ்ட் அட்டை ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கார்னர்லேருந்து எங்கேயாவது ஒரு ஹோல்ஸ் பண்ணி அதில் அந்த அட்டை சீட்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்க்ரூ இருக்கும். இந்த டோர் பிரச்சனை இல்லை, இது வந்து பிளாஸ்டிக் டோர் தான், அதனால் இது உடையாது. கிளாஸ் டோராக இருந்தால் தான் உடஞ்சிரும். ஈஸியாகவே வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் சர்வீஸ் பண்ணுற வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஸ்பிளே மாற்றிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூலாம் கழட்ட வேண்டியது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த கேமரா கிளாஸு கீழேயும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாடல் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பேக் டோர் கழட்டிட்டு இந்த ஃப்ரேம் எடுத்திருந்தேன்னா அதெல்லாம் உடஞ்சிட்ருக்கோம். நான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துருந்தனால தெரியுது உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கிறது. நீங்களும் கேர்ஃபுல்லாக பார்த்து சர்வீஸ் பண்ணுங்கள். நம்ம பொருள் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம தான் இதுக்கு முதலீடு போட வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சிம் எஜெக்டர் இன்னும் எடுக்காமல் இருந்தேன், அதனால் சிம் எஜெக்டர் எடுத்துகிட்டு பேக் டோர் ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொபைலுக்கான டிஸ்பிளே மாற்றுறதும் போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது. எந்த மொபைல் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லைக் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண மட்டும் அதை எடுத்துகிட்டு உடனே பேக் டோர் தனியாக வந்துடுச்சு ஃப்ரேமு. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியும் மாற்றிருக்காங்க. இது கம்பெனி பேட்டரி இல்லை. இப்போ எல்லா கனெக்டரையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கலர் ஒரு ஸ்டிப் ஒன்று இருக்குது, அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா சரியாக போகுது. ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அப்படியும் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஐபி ஒன்று வாங்கி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி நம்ம எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் சதுரமாகவே இருக்கும் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே எடுத்து போட்டாச்சு. இப்போ டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது மேரேஜுக்கோ பர்த்டேக்கோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை நம்ம எப்படி போடுறதுன்றது நம்ம தனிப்பட்ட முறையில் நாமளே டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனோட ஃபினிஷிங்கெல்லாம் நம்ம நல்லாவே வந்துருந்துச்சு. அது எப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது 100 ரூபாயிலே செலவு முடிஞ்சிடுது. 100 ரூபாயிலே எல்லாமே முடிஞ்சிடுது ஒர்க்கே. நான் அடுத்த வீடியோவில் அதையும் எப்படின்னு போடுறேன். நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேமும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு போடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க, லிமிட்டாகவே போட்டுக்கோங்க. நிறைய பேஸ்ட் போட்டு மொழிகி வச்சிங்கன்னா அது டிஸ்பிளே ஓட்டும்போது வெளியேவும் கசிஞ்சிடுது, டிஸ்பிளே உள்ளேயும் கசிஞ்சிடுது. இப்போ நம்ம டிஸ்பிளே ஓட்டினதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த பேஸ்ட்டுங்க கொஞ்சம் கையில் நகத்தாலேயே வச்சு சுரண்டி எடுத்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த ஏதாவது எமர்ஜென்சி காலில் போய்ட்டு நம்ம நம்பர் போட்டு பார்த்தோம்னா தெரியும். ஒவ்வொரு வேலையும் நம்ம கையில் எடுக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ சேவ் ஆகுது அமௌண்ட்டுன்றது. இப்போ நம்ம ஒரு வேலையை செய்யணுன்னா அதுக்கு 500 ரூபா தேவைப்படுது. வெளியே போனோன்னா நம்ம அதை எடுத்து செய்யும்போது 200 250 முடிஞ்சிடுது. நான் இது வரைக்கும் எடுத்த ஒவ்வொரு வேலையுமே அப்படி தான் இருக்குது. நான் நிறைய ஒரு 4-5 ஒர்க் எடுத்து செஞ்சு பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே அந்தளவுக்கு தான். ஒரு 100%ல் ஒரு 40% தான் செலவாகுது. 60% நம்மளுக்கு சேவ் ஆகுது. அது நான் என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை நம்மளே பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா கிளாஸ் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும், அதையும் போட்டு ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க, வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர்லேயே வந்துடும். இதுக்கு அந்த மாதிரி தனியாக வந்திருக்கு. எந்த வேலையும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், எந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நிறைய ஐடியாஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டுட்ருக்க இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான், மொபைல் சர்வீஸ் பண்ணுறது. இதை நம்ம கரெக்டாக உட்காந்து பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரையும் சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணல, இந்த சர்வீஸை நான் பண்ணிகிட்டு இல்லை, ஒரு சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா 1300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு டிஸ்பிளே வாங்குறாங்கன்னா நான் 1000லேயே பண்ணி தருவேன். எப்படியும் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நான் எப்படின்றது ஃபுல் டீட்டெயிலோட வீடியோவும் போட்டு சொல்லிட்டு தந்துடுறேன். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓப்பனாக நான் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வீஸுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நான் கடை ஸ்டார்ட் பண்ணணும், அந்தளவுக்கு எனக்கு சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுலேயும் சிப் லெவலில் எடுப்பாங்க. அந்த கிளாஸுக்கு போங்க.
சும்மா 5000 10,000 கிளாஸ் எடுத்து கொடுத்துட்றாங்கன்னு சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதி கூட சொல்லித் தர மாட்டாங்க. 10% தான் சொல்லித் தருவாங்க. அதுவும் பேசிக்காக சும்மா இருக்குது ஏதோ ஒன்று சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி கிளாஸுக்கு போகாதீங்க. இது கூட ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் வந்து இப்போ இந்த மொபைல் சர்வீஸுன்றதும். இதிலே சேல்ஸு சர்வீஸ் ரெண்டுமே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸை சேல் பண்ணுவாங்க, மொபைலை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா மினிமம் 5000மாவது நம்ம ஒரு நாளைக்கு லாபம் மட்டுமே எடுக்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 8000 மேலே போகும். ஒரு 10 கடைக்காரர் நம்ம கையில் இருந்தாங்கன்னாவே போதும். ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு 1000 ஸ்பேர் கொடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி 400 300 மேலே நிற்கும். இதில் நம்ம தனியாக சர்வீஸ் பண்ணோம்னா நம்ம போடுற ஸ்பேருக்கும் காசு, அதை விற்கிறதுலேயும் காசு, ரெண்டு டபுள் அமௌண்ட்டாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சைடில் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு தான் தெருவுக்கு 2 கடை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் வேலை ஆகாது. எங்கன்னா தனியாக யாருமே இல்லாத இடத்துக்கு ஒரு ஊருக்கு ஃபுல்லாக போட்டுக்கணும். ஒரு ஊரே நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி போட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதிகமாக லாபம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் போட்டுட்ருக்கோம். பேஸ்ட் வந்து இதில் 2 இடத்துல போடுற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு போடணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேக் டோருக்கு போடணும். ஒரு சில இதெல்லாம் பேக் டோரும் அப்படியே இப்போ ஃபிக்ஸிங் டைப்பில் வரும், அதனால் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் போடுற டைப் தான் இருக்குது. பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டோரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரப்பர் பேண்ட் போடலைனாலும் பிரச்சனை இல்லை. ரப்பர் பேண்ட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோருக்கு சொல்கிறேன் நான். டிஸ்பிளேக்கு போடணும். டிஸ்பிளேக்கு போடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கேப் இழுக்கக்கூடாது, டைட்டாக போர்டோடு போய் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக, சென்டர் ஃப்ரேம்லேயே போய் லாக் ஆகணும் ஃபுல்லாக அப்படின்றதுக்காக அது போடுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். எந்த எடிட்டிங்கும் இல்லை, எந்த ஒளிவு மறைவும் இல்லை, இருக்கிறபடியே சொல்கிறோம் நம்ம. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு லைக் போட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.